அனைவருக்கும் வணக்கம். 2026 யார் முதல்வர் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கலந்தாய்வு கூட்டங்கள், காணொளிகள் எல்லாம் பரவி கொண்டே இருக்கு. எனக்கு தெரிந்து கடந்த 15 வருடமாக நம்ம அண்ணன் செந்தமிழ் சீமான் தாங்க முதல்வர். என்னைய எப்படி சொல்லிட்டா, கடந்த 15 வருஷத்தில் 2 தடவை ஏடிஎம்கேயும் ஒரு பீரியடாக டிஎம்கேயும் ஆட்சி செஞ்சிட்ருக்கு. நீ பொசுக்குன்னு 15 வருடமாகவே அண்ணன் தான் முதல்வர்னு சொல்கிறிய, என்னையா அது? ஆமாங்க, உண்மையிலே தான். கடந்த 15 வருடமாக தமிழ் பற்று அதிகமாகவும், மொழிப்பற்று அதிகமாகவும், உணர்வு ரீதியாக எல்லாத்துக்கும் போராடக்கூடிய ஒரே ஒரு கட்சி, அது ஒரே தலைவர் அப்படின்னா அது அண்ணன் சீமா தாங்க, வேறு யாரும் கிடையாது. நீங்கள் 2014க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், இந்த மாதிரி திராவிட கலந்து தான் கட்சியை ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ பாருங்கள், தமிழக வெற்றி கழகம்னு விஜய் ஆரம்பிச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் தான் பதவி பிரமாணம் செய்வாங்க பாராளுமன்றத்தில். இப்போ பாருங்க, பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, தமிழில் தான் பதவி பிரமாணம் செய்கிறாங்க. ஆளுங்கட்சி யாராக இருந்தாலும் அவர்களை ஒரு சற்றும் தயக்கம் இல்லாமல் துணிவோடு ஒரு வெறித்தனமான ஒரு கேள்விகளை எழுப்பி அவர்கள் குறையை சுட்டி காட்டுவது, அந்த ஒரு தைரியம் அண்ணன் சீமான் அண்ணனுக்கு தவிர வேறு யாருக்கும் இல்லைங்க. எல்லா வகையிலையுமே சிறப்பாக போராடி, ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக அண்ணன் சீமான் அவர்கள் இப்பொழுது ஓங்கி கொண்டு வருகிறார். அந்த ஒரு விடயத்தில் வருகிற 2026 செந்தமிழன் சீமான் என்று பதவி பிரமாணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆளுநர் மாளிகையில் பதவி ஏற்பதற்கும் அண்ணன் தயாராக உள்ளார். கடந்த 15 வருட காலமாக சற்றும் தொய்வு இல்லாமல் என்னுடைய கடமை இந்த தமிழ்நாட்டோட கலாச்சாரம், மொழி, பண்பாடு இது எப்பொழுதும் மாறிவிடக்கூடாது என்று முழு முயற்சியாக போராடி கொண்டிருக்கும் ஒரே தமிழ் தேசிய தலைவர், தமிழ் தேசிய ஒருங்கிணைப்பாளர் தான் சொல்லணும். அண்ணன் தலைவர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மிக அற்புதமாக போராடி கொண்டு வருகிறார். பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு பல்வேறு உயிரினங்களிலும் ஈர்ப்பு வைத்து அதுகளுக்கெல்லாம் போராட்டம் பண்ணி ஒரு பல சாதனைகளை செய்து கொண்டு வருகிறார் என்றால் அது சொல்வதற்கு முடியவில்லை. அவ்வளோ சாதனை செய்து கொண்டு வருகிறார். அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல், யாரோடைய உதவியும் இல்லாமல் ஒரு முழு முயற்சியாக போராடி கொண்டு 35 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறார். வருங்காலங்களில்
1 கோடி வாக்குகளுக்கு அதிகமாக வாங்கி வெற்றி வாகை சூடுவார் என்பது நன்றாக தெரிகிறது. அந்த ஒரு தருணத்தில் எல்லாரும் மனிதர்கள்தான். மனிதர்களில் எல்லோருக்கும் ஒரு வெறுப்பு, ஆசை, ஒரு விருப்பம் எல்லாம் வரும். 15 வருடமாக நாம் போராடணும். மக்கள் நம்மளை பற்றி சிந்திக்கலையே என்ற ஒரு கணம் கூட யோசிக்காமல், மக்களுக்காக நாம் பிறந்திருக்கிறோம், மக்களுக்காக நாம் போராடுவோம் என்று ஒத்தை கருத்தை மையமாக வைத்துக்கொண்டு அண்ணன் வெகு தூரம் பயணித்து வருகிறார். வருகிற 2026 தேர்தலில் அண்ணனுக்கு ஒரு அண்ணன் ஆட்சி பீடத்தில் அமர்வார் என்பதை இந்த தருணத்தில் மிகவும் பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.